Now we are into natural language processing. Natural language processing வந்து it's a technology used by machines to understand, analyze, manipulate, interpret human languages. இந்த NLPலே வந்து நமக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன்று நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்ன பேசுகிறோமோ அதை ஃபர்ஸ்ட் அந்த மிஷின் புரிஞ்சிக்கணும். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரீடிங் அண்ட் இன்டர்பிரேட்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன்ன்றது எப்படி சொல்லலாம்னா, இப்போ இதுவரை நான் பேசினதை அந்த சிஸ்டம் கேட்டுச்சு, அந்த ஏஜென்ட் கேட்டுச்சுல, இனிமேல் அந்த ஏஜென்ட் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ அதை வந்து நம்ம ஜென்ரேஷன்னு சொல்லுவோம். இப்போ ஆக்ட் ஆஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். ஸோ இப்போ நான் ஒரு லைன் கொடுத்துட்டு எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுனப்போ அது எனக்கு ஒரு லாங்குவேஜில் கொடுக்குதுல்ல, தட் இஸ் ஜென்ரேஷன். ப்ரொடியூசஸ் நான் லிங்குவிஸ்டிக் அவுட்புட்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் லாங்குவேஜ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். Produces constructing natural language output from non-linguistic input is generation. ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சேட் பாட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஸ்பீச் ரெக்கக்னிஷன், ஸ்பெல்லிங் கரெக்ஷன், மிஷின் டிரான்ஸ்லேஷன், கொஸ்டின் ஆன்சரிங் சிஸ்டம், ஸ்பேம் டிடெக்ஷன், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பைலர் மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கும் சிமிலர் செட் ஆஃப் ஃபேஸஸ் இருக்குது. 5 ஃபேஸ் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு லெக்சிக்கல் அனாலிசிஸ். இது என்ன பண்ணுன்னா, ஒரு பெரிய டெக்ஸ்ட்டை வந்து பேராகிராஃபாக, சென்டென்ஸாக, வேர்ட்ஸாக கம்ப்ளீட்டாக மாற்றிடும். சின்டாக்ஸ் அனாலிசிஸ் என்ன பண்ணணும்னா, மாற்றின விஷயங்களில் கிராமர் இருக்கா, வேர்டு கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கா, இந்த வேர்டு கரெக்டான இடத்துல தான் இருக்கா, சிட்டுவேட் ஆகிருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துக்கும். சிமாண்டிக் அனாலிசிஸ் என்ன பண்ணணும்னா, இதில் வர மீனிங் வந்து கரெக்டாக இருக்கா. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு வாட் டைம் இஸ் இட் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன டைம் என்ன ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதே நான் லேட்டாக வந்த ஒருத்தர்கிட்ட என்ன டைம் ஆகுது அதே நான் கேட்டேன்னா என்ன அர்த்தம், நீ லேட்டாக வந்திருக்கன்னு சொல்கிறது அர்த்தம். ஸோ சிமாண்டிக் அனாலிசிஸில் 2 அர்த்தம் கொடுக்கும் வாட் டைம் இஸ் இட்க்கு. இதை யார் கிளியர் பண்ணுவாங்கன்னா, என்ன டோனில் பேசுகிறோன்றத. ப்ரெக்மேட்டிக் அனாலிசிஸ் தான் இட் வில் கிவ் த இன்டெண்டட் எஃபெக்ட். நான் கோவமாக கேட்குறேன்றத ப்ரெக்மேட்டிக் அனாலிசிஸ் தான் என்னன்னு சொல்லும். ஸோ சிமாண்டிக் அனாலிசிஸோடு இங்கே விஷயம் முடியுது. டிஸ்கோர்ஸில் என்ன நடக்கும்னா, அடுத்து வரப்போகிற சென்டென்ஸை பொறுத்து இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்றதை எடுக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் சென்டென்ஸ் தட் ப்ரொசீட்ஸ் அண்ட் ஆல்சோ இன்வோக்ஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்சஸ் தட் ஃபாலோ இட். இந்த சென்டென்ஸை பொறுத்து அடுத்து வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. டிஸ்கோர்ஸ் இன்டெகிரேஷனுக்கான ஒரு இது என்னென்னா, நீங்கள் இப்போ ஜிமெயிலில் வந்து மெயில் டைப் பண்ணுறீங்கன்னா, சில வார்த்தையை நீங்கள் போட்டோடனே அடுத்த சென்டென்ஸ், இப்போ நான் ஆஸ் ஏஎஸ்ன்னு ஒரு வார்த்தையை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போட்டவுடனே ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு அதுவே என்ன கேட்கும். அது டிஸ்கோர்ஸ் இன்டெகிரேஷன். நான் ஒரு வேர்டு டைப் பண்ணுறப்ப அடுத்த செட் ஆஃப் பாசிபிள் வேர்ட்ஸ் அது கொடுக்கும். கூகுளோட சர்ச் இன்ஜின் வெரி ஆப்ட் எக்ஸாம்பிள். அதையே சொல்லலாம். நான் ஹவு டு நடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தமாக இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டும். அப்போ பேஸ்ட் ஆன் த கரண்ட் சென்டென்ஸாக இப்போ யோசிக்கிறப்ப இட் வில் இன்வோக் த மீனிங் ஆஃப் த சென்டென்சஸ் தட் ஃபாலோ இட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ரெக்மேட்டிக் அனாலிசிஸ்ன்றது நான் சிமாண்டிக்கில் சொன்னது தான். ஸோ வாட் டைம் இஸ் இட்டை வந்து நான் 2ஆக கேட்குறேன். அப்போ நான் கேட்குறப்ப ப்ரெக்மேட்டிக் அனாலிசிஸில் தான் வந்து நான் லேட்டாக வந்திருக்குன்ற எஃபெக்ட் தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் சில டைலாக்ஸ் இருக்குது. ஏன் லேட்டுன்னு நான் கேட்டிருக்கலாம், ஏன் எத்தனை மணிக்கு ஏன்ச்சு அப்படின்னு நான் கேட்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் அடுத்த டைலாக் வில் டெல் மீ தட் ப்ரீவியஸில் வந்து நான் டைம் என்னன்னு கேட்கல, நீ லேட்டாக வந்திருக்கன்னு நான் சொல்கிறேன்றதை இந்த ப்ரெக்மேட்டிக் அனாலிசிஸ் எடுத்து கொடுத்துரும். இப்போ ஒரு நல்ல நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, சென்டென்ஸ் செக்மெண்டேஷன் பண்ணணும். அதாவது ஒரு பேராகிராஃபை வந்து சென்டென்ஸாக எடுத்து துண்டாக்கிக்கணும். இதை நீங்கள் என்ன பண்ண போகிறோன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வேர்ட் டோக்கனைசேஷன்ன்றது எப்படின்னா, அந்த சென்டென்சஸை செப்பரேட் வேர்ட்ஸாக டோக்கன்ஸாக மாற்றிக்கணும். வேர்ட்ஸ் ஆரல்ஸ் டோக்கன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டெம்மிங்ன்றது என்னென்னா, நார்மலைஸ் வேர்ட்ஸ் இன்டு பேஸ் ஃபார்ம். ஐ ஏட் அண்ட் ஆப்பிள்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ரூட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈட். அதே போல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அதோட ரூட் வேர்டு வந்து இப்போ இன்டெலிஜென்ட்லி அப்படின்னு நான் சொன்னேன்னா அதோட ரூட் வேர்டு வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும். லெமட்டைசேஷன்ன்றது எப்படின்னா, இட் வில் குரூப் டிஃப்ரெண்ட் இன்ஃப்ளெக்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ட் ப்ரொடியூசஸ் த ரூட் வேர்ட் வித் மீனிங். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெலிஜென்ட்லின்ற வேர்டோடைய ஒரிஜினல் வேர்டு வந்து இன்டெலிஜென்ட்டோட நிற்குமா, ஆனால் அதோட ஒரிஜினல் ரூட் வேர்ட் இது வந்து சென்ஸ் இல்லாமல் நிற்கிது. ஸோ அதை சென்ஸ்ஃபுல்லாக மாற்றுறது தான் இந்த லெமட்டைசேஷனோட
ஒர்க் அப்படின்றாங்க. ஸோ என்னோட ரூட் வேர்ட்லேருந்து என்னால் ஒன்றுமே எடுக்க முடியல, அது என்ன மீனிங்னே எனக்கு தெரியலன்ற பட்சத்தில் அந்த ரூட் வேர்டு கூட வேற ஒரு ஃபார்ம், ஸோ இன்டெலிஜென்ட்டோட வேற ஒரு ஃபார்ம் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், இல்லை இன்டெலிஜென்ட் அப்படியா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் எடுத்து அந்த ரூட்டோட ஒரு மீனிங்காக மாற்றுறது தான் வந்து லெமடைசேஷன். ஆக்சுவலி ஸ்டெம்மிங் பண்ணுறது தான் பண்ணுது, ஆனால் ஸ்டெம்மிங்கை கொஞ்சம் மெருகேற்றுது. ஐடென்டிஃபைங் ஸ்டாப் வேர்ட்ஸ் இஸ் அண்ட் த இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். டிபெண்டன்சி பாசிங்ன்றது ஃபைண்ட் ஹவு ஆல் த வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ ஒன்று எப்படி ஐ ஏட் அண்ட் ஆப்பிள்னா நான் ஆப்பிளை சாப்பிட்டேன், அப்போ எனக்கும் ஆப்பிளுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன, நான் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்னத்தை சாப்பிட்டேன், யார் சாப்பிட்டா, எந்த அளவுக்கு டிபெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கும். POS tagsன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ அது நவுனா, வேர்பா, அட்வர்பா, அட்ஜெக்டிவான்றதை எடுத்துக்கோ. ஹவ் அ வேர்ட் ஃபங்க்ஷன்ஸ் with its meaning as well as grammatically within the sentence. அப்போ a word has more than one parts of speech. இப்போ நான் டான்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டான்ஸுன்றது டான்ஸ் ஃபார்மாகவும் இருக்கலாம், டு டான்ஸுன்றது ஒரு வேர்பாகவும் இருக்கலாம். அப்போ இது என்ன ஃபார்மில், இது வேர்பாக இருந்ததுன்னா யாரோ ஒருத்தவங்க ஆடுறாங்கன்றது சமயத்தில் சொல்லணும். நவுனாக இருந்ததுன்னா இது வந்து ஒரு டான்ஸ் ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லணும். ஸோ பேஸ்ட் ஆன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த மீனிங் மாறுதுன்றதுக்காக இந்த விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். நேம்ட் என்டிட்டி ரெக்கக்னிஷன், இது என்னன்னா இது ஒரு பர்டிகுலர் பர்சனோட, மூவியோட, இல்லை ஒரு லொக்கேஷனோட நேமா என்னன்றதை அது செக் பண்ணிக்கணும். இப்போது ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது, அதில் ஒரு ஊர் பேரோ ஒரு நேமோ வந்ததுன்னா அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம்னா அது என்ன விதமான நேம் அப்படின்றத இது ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஏன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு யூ கேனாட் ஹாவ் அ மீனிங். சங்கிங்ன்றது கலெக்டிங் இண்டிவிஜுவல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் and grouping them into bigger piece of sentences. ஒரு டிரான்ஸ்லேஷன் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஐ ஏட் அண்ட் ஆப்பிளை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையும் பிரிச்சுக்கும். இதுலேருந்து ஐ தனியாக எடுத்துரும், இது ஈட்டுன்னு எடுத்துரும், இது ஆப்பிள்னு எடுத்துரும். அப்போ இது என்ன சொல்லும், இது வந்து நான் சாப்பிட சம்திங், அதை ஈட் எடுத்துப்போம், சாப்பிட்றது. ஆப்பிள்ன்றதை வந்து நான் வந்து ஆப்பிள் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த சங்கிங் என்ன பண்ணணும்னா திஸ் வில் கலெக்ட் தி இண்டிவிஜுவல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் எடுத்துக்கும், குரூப் தெம் இன்டூ பிகர் பீஸ் ஆஃப் சென்டென்சஸ். இப்போ இதை நான் கரெக்டாக கிராமட்டிக்கலாக போட்டிருப்பேன், நான் ஆப்பிள் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கணும். ஏன்னா நான் ஆப்பிள் சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த ஃபார்ம் வந்து ஏட்டுன்னு இருக்கிறப்ப நான் பாஸ்டில் சொல்லணும். அடுத்து எத்தனை சாப்பிட்டேன்ற இடத்துல ஆனுன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டாப் வேர்ட்ஸ் ஆக்கி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணி நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷனை வச்சு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் கோரிலேட் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் கிராமர் அண்ட் லாங்குவேஜ். ஓகே, இது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்னாலே நமக்கு தெரியும், ஸ்ட்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஸ் டிரைவ்ஸ் என்பி அண்ட் விபி. ஸோ என்பி இஸ் நவுன் ஃப்ரேஸ், விபி இஸ் வேர்பல் ஃப்ரேஸ். என்பின்றது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு டிரைவ் ஆகுது, வேர்பல் ஃப்ரேஸில் வந்து ஒரு வேர்ப் டிரைவ் ஆகுது. இப்போ இந்த ப்ராப்பர் நவுனை வந்து நான் ஜான்னு எடுத்துக்கிறேன், இந்த வேர்பை வந்து நான் ரன்ஸுன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த எஸ்லேருந்து நான் என்பிவிபி அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எஸ்லேருந்து நான் என்பிவிபின்னு எடுத்துக்கிறேன். என்பியை நான் என்னவா போடலாம்னா பிஎன்விபின்னா போடலாம். இப்போ இந்த விபியை நான் என்னன்னு போடலாம்னு பார்த்தீங்கன்னா விஐயாக போடலாம். ஓகே, இப்போ இந்த பிஎனுக்கு பதில் ஐ கேன் ஹாவ் ஜான் அண்ட் விஐக்கு பதில் ஐ கேன் ஹாவ் ரன்ஸ். இந்த கிராமரில் வருதா இந்த சென்டென்ஸ், இதை தான் இவங்க இங்கே மீன் பண்ணுறாங்க. இப்போ ஜான் ரன்ஸ்லேருந்து இது வந்து ஆக்சுவலி டாப் டவுன் பார்சிங்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாட்டம் அப் பார்சிங்கில் பாருங்கள், ஐ வில் டூ இட் திஸ் வே. ஜான் ரன்ஸ். வாட் இஸ் ஜான்? பிஎன். பிஎன் ரன்ஸ். What is runs? PNV. What is PN? This is NPV. What is V? NPVP. And this will be S. அந்த ரெண்டு இதையும் தான் நான் உங்களுக்கு ஹாரிசாண்டலாக எழுதியிருக்கேன். இதே கிராமரில் வந்து உங்களுக்கு இன்னும் ரெண்டு கிராமர் இருக்குது. ஒன்று கான்ஸ்டிடியூவன்சி கிராமர், இன்னொன்று டிபெண்டன்சி கிராமர். கான்ஸ்டிடன்சி கிராமர்ன்றது ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் கிராமர்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை வந்து ரெண்டு விதமாக தான் டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று நவுன் ஃப்ரேஸாகவும் வேர்பல் ஃப்ரேஸாகவும் டினோட் பண்ணுவாங்க. அதே நவுனில் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினர் அதுக்கப்புறம் நவுனாக மாற்றுவாங்க. ஸோ கீழே உங்களுக்கு அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் ட்ரீ இஸ் இல்லஸ்ட்ரேட்டிங் த கான்ஸ்டிடியூவன்சி ரிலேஷன்
கிராமர்ன்றது எப்படி டிவைட் ஆயிருக்குன்னு பாருங்கள். அப்படியே டிபெண்டன்சி கிராமர் இஸ் an exact opposite to constituency grammar. இதில் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். இதில் வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு டிட்டர்மினன்ட் நவுன் எல்லாத்தையும் பிரித்து போட்டு இது 2 வேர்பாக பிரியுது. ஒன்று வந்து அந்த இஸ்க்கு பிரியுது, இன்னொன்று இல்லஸ்ட்ரேட்டிங்க்கு பிரியுது. அதுக்கப்புறம் த கான்ஸ்டிடியூன்சி ரிலேஷனை தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த டிட்டர்மினண்ட்டை அப்படியே வச்சுட்டு இந்த நவுனை அப்படியே எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த வேர்பை வந்து மெயினாக அது இஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து இல்லஸ்ட்ரேட்டிங் எடுத்துக்கிறோம். இது என்ன சொல்ல வராங்கன்னா திஸ் ட்ரீ இல்லஸ்ட்ரேட்டிங் த டிபெண்டன்சி ரிலேஷனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வேர்டு தான் இந்த இஸ். அப்போ இந்த கான்ஸ்டிடியூவன்சியில் என்ன நடக்குதுன்னா எந்தெந்த பார்ட்டெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த சென்டென்ஸை கான்ஸ்டிடியூட் பண்ணுது அப்படின்றத ஒரு பார்ட்டாக உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணுறது தான் வந்து கான்ஸ்டிடியூவன்சி கிராமர். டிபெண்டன்சி கிராமர்ன்றது என்னென்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 2ஆக பிரிக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் வந்து இதை இந்த பார்ட்டாக பிரிக்கிறேன். அகெயின் திஸ் இஸ் டிவைடிங் இன்டு திஸ் மார்ட். அப்போ இதையும் இந்த பார்ட்டையும் இணைக்கிற எந்த பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ப் பார்ட் தான் வந்து இட் இஸ் ஜாயினிங். Dependency grammars are used to infer the structure and semantic dependency. ஸோ இதில் semantics வேலை செய்யுது. It organizes the words of a sentence according to their dependencies. இதில் வந்து 3 விஷயம் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கொடுக்குதுன்னா ஒரு டிபெண்டன்சி ரிலேஷனை யூஸிங் கவர்னர் ரிலேஷன் அண்ட் டிபெண்ட். இதை வந்து நான் அனாலிட்டிக்ஸ் வித்யா என்ற பர்டிகுலர் சைட்லேருந்து எடுத்த எக்ஸாம்பிள். ஸோ ஐ ஹவ் யூஸ் த சேம் எக்ஸாம்பிள் தேர். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அனாலிட்டிக்ஸ் வித்யா இஸ் த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட் and provides best resources for understanding data and analytics. இப்படி பிரிச்சிருக்காங்க. இதில் ஒரு சாம்பிள் பார்த்துக்குங்க. இதில் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் வித்யா அண்ட் திஸ் இஸ் பிளேயிங் த ரோல் ஆஃப் அ கவர்னர். யாரை பற்றி பேசுதுன்னா இதை பற்றி பேசுது. ஸோ திஸ் இஸ் த கவர்னர். இதை நான் GRDன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இஸ் த verb அண்ட் இஸ் பிளேயிங் த ரோல் ஆஃப் த ரிலேஷன். இவங்க என்னவா இருக்காங்க, இந்த கவர்னர் என்னவா இருக்காங்கன்ற ரிலேஷன்ஷிப்பை இது சொல்கிறதுனால திஸ் பர்டிகுலர் இஸ் த ரிலேஷன். த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட்னா யார் வந்து இந்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்காங்க, அதாவது இவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களே தவிர இட் இஸ் டிபெண்ட். இதை தனியாக நான் போட்டேன்னா தேர் இஸ் நோ மீனிங். ஓகே, யார் வந்து இதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த பர்டிகுலர் பார்ட் வில் டேர்ன் ஆஸ் யோர் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸையும் நான் துண்டாக கான்ஸ்டிடியூவன்சியில் வந்து இது நவுன் ஃப்ரேஸ், இது வேர்பு, இது வேர்பல் ஃப்ரேஸ், இப்படி பிரித்து ஒரு டிட்டர்மினரை கூட நான் பிரித்து போட்டிருக்கிறது வந்து கான்ஸ்டிடியூவன்சி. ஆனால் இருக்கிறத மீனிங்ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி எதை டிபெண்ட் பண்ணுதுன்னு இந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறேன்னு தெரியுமா, இதுதான் வந்துட்டு டிபெண்டன்சி கிராமர்ன்றது. ஸோ இதில் பாசிங் டெக்னிக்ஸ் வருது நமக்கே தெரியும். ஸோ லெக்சிக்கல் அனாலிசர் மூலயமா டோக்கன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி பார்சருக்கு போகும், அங்கேருந்து சிமாண்டிக் அனாலிசிஸ்க்கு அனுப்போம். ஸோ சிம்பிள் டேபிள் யூஸ் பண்ணும். இந்த பார்ட் அப்படியே கம்பைலரில் என்ன பார்த்தீங்களோ அதே தான். ஒரு சி ப்ரோக்ராம் கம்பைலருக்கும் ஜாவாக்காகவுமா கம்பைலர்னு ஒரு சப்ஜெக்டை உருவாக்குனாங்க அப்படின்னு போன யூனிட்டில் உங்களுக்கு யாராவது டவுட் இருந்ததுன்னா அது இந்த யூனிட்டோட உங்களுக்கு போய்டும் நான் நம்புகிறேன். பாசிங் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். கற்றுக் கொடுக்கறதுக்கு அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கான்டெக்ஸ்டில் சொன்னேனே தவிர நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் அதோட ரியல் டைம் அப்ளிகேஷன் டேரெக்டாகவே இருக்குது. இட் ட்ரைஸ் டு ஃபைண்ட் அன் ஆப்டிமல் ட்ரீ ஃபார் அ பர்டிகுலர் சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் எப்படியெல்லாம் போடலான்ட்டு இதிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் பாசஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 4 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிகர்சிவ் டிசன்ட் ப்ராசஸ். ஸோ இது ஒரு டாப் டவுன் ப்ராசஸிங்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இட் வில் ஸ்கேன் த இன்புட் டெக்ஸ்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். சரி, வி ஆர் டாக்கிங் அபவுட் சென்டென்சஸ், ரைட்? I ate an apple. This will be scanning from left to right. The necessary operation is to scan characters and match them with the terminals with the help of grammar. Grammar-ஐ யூஸ் பண்ணி அப்படியே மேட்ச் பண்ணுறோன்றது. ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர்ன்றது பார்த்தீங்கன்னா பாட்டம் அப்பில் வர்றது. இதுவும் வந்துட்டு எப்படின்னா இட் எய்ம்ஸ் டு ஃபைண்ட் த வேர்ட்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் டு த ரைட் சைட் கிராமர் ப்ரொடக்ஷன். ஸோ NP-VP will give you எஸ்ன்னு அதில் பார்த்தோம்ல, இதை தான் வந்து ஷிஃப்ட் ரெடியூசர் பார்சர் பண்ணுது. ஸோ நான் உங்களுக்கு மேலே பண்ணி காட்டினதில்
இது ரிகர்சிவ் டிசென்ட்ல எடுத்துக்கலாம், இது ஷிஃப்ட் ரெடியூஸ்ல நீங்க எடுத்துக்கலாம். இது இல்லாம 2 பார்சர் கொடுத்துருக்காங்க. சார்ட் பார்சர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ambiguous கிராமர்ஸ். ஓகே, இந்த LL1 பார்சிங், இந்த பார்சிங்லாம் இல்லை, அதுக்கு பதில் சார்ட் பார்சர்னு ஒன்று இருக்கு. திஸ் அப்ளைஸ் டு த கான்செப்ட் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங்காக இது இருக்கு. It can be reused in different scenarios. This is a very good feature. அடுத்து regular expression parser. It uses a regular expression that is defined in the form of grammar on top of POS stacked string. Parts of speech involve ஆகிற grammar related இருக்கிறத இந்த regular expression யூஸ் பண்ணி பார்ஸ் பண்ணும். It uses these regular expression to pass the input sentences and produce a parse tree out of this. அப்போ parts of speech உள்ள போதுன்றப்ப noun எது, pronoun எது, adjective எது, adverb எதுன்னு full structure அதுக்கு வந்துடும். நமக்கே இதில் 2 டெரிவேஷன் தெரியும், லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், ரைட் மோஸ்ட் டெரிவேஷன், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பார்சிங் டெக்னிக்ஸ் பற்றி தான் இதில் ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க சிலபஸில். ஸோ டாப் டவுன் பாட்டம் அப்புன்னு ஏன் பேசணும், மற்றது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுவோன்னு இன்க்ளூட் பண்ணேன். இப்போ த டாக் சா மேன் இந்த பார்க் பார்த்துக்கோங்க, எடுத்தோடனே வந்து அதை 2ஆக போட்டுடுது, நவுன் ஃப்ரேஸ் அண்ட் வேர்ப் ஃப்ரேஸ்ன்னு சொல்லிட்டு. இது டிட்டர்மினர், இது நவுன், இது வேர்ப். அதுக்கப்புறம் மேனை திருப்பி 2ஆக பிரித்து டிட்டர்மினர் நவுன் ஆக்குது. அதுக்கப்புறம் இன் த பார்க், ஸோ ப்ரிப்போசிஷன், டிட்டர்மினர் அண்ட் நவுன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டாப்பிக்கோட கடைசி சப் டாபிக், the final subtopic of this video, semantic analysis and pragmatics. semantic analysis என்றது மீனிங் கண்டுபிடிக்க தெரியும். என்னத்தோட மீனிங்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேர்டோட மீனிங்னு எடுத்துக்கலாம், காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸோட மீனிங்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. திஸ் மே பி யூஸ்ஃபுல் டு யூ, அதனால் இதை நான் பிக்கப் பண்ணேன். ஹைப்போனிமி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா represents the relationship between generic and instance of the generic. இப்போ நான் வந்து ப்ளூ, ரெட் இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் சொன்னேன்னா இதெல்லாம் எதோட எதுன்னு பார்த்தீங்கன்னா கலருன்ற இதுலேருந்து வருது. ஸோ வி வில் கால் த டேர்ம் கலர் ஆஸ் ஹைப்பர்னிம் அண்ட் த இன்ஸ்டன்சஸ் ஆஃப் கலர் ஆஸ் ஹைப்போனிம்ஸ். ஓகே, அடுத்து ஹோமோனிமி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஸ்பெல்லிங் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் அண்ட் அன்ரிலேட்டட் மீனிங்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பேட் வந்து கிரிக்கெட்டில் விளையாட யூஸ் பண்ணுற பேட்டாக இருக்கலாம், இல்லைனா வவால் இருக்குல்ல அந்த பேட்டாகவும் இருக்கலாம். பாலிசெமின்றது அ வேர்ட் ஆஃப் ஃப்ரேஸ் வித் அ டிஃப்ரெண்ட் பட் ரிலேட்டட் சென்ஸ். இப்போ பேங்க்ன்ற வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் பணம் போடுற பேங்க்கில் வந்து நம்ம பணம் போய் செட்டில் ஆகுது. ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது தெரியுமா அந்த கரை, அதையும் பேங்க்குன்னு தான் சொல்லுவாங்க. அதில் அந்த மண் செட்டில் ஆகுது. நாம் அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்கில் காசு கலெக்ட் ஆகுது, ரிவர் பக்கத்தில் இருக்க பேங்க்கில் மண் கலெக்ட் ஆகுது. அடுத்து சினானிம். இது எப்படின்னா திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் 2 லெக்சிக்கல் ஐட்டம்ஸ் எக்ஸ்பிரஸிங் த சேம் ஆர் க்ளோஸ் மீனிங். ஆத்தர்னாலும் ரைட்டர்னாலும் we can mean the same. அடுத்து ஆன்டனிம், ரிச், புவர், ஹாட், கோல்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறது. மீரானமின்றது எப்படின்னா ஒரு லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஆர் வேர்ட்ஸ் தட் டினோட்ஸ் அ கான்ஸ்டியூண்ட் பார்ட் ஆர் மெம்பர் ஆஃப் சம்திங். இப்போ நான் ஒரு ஆரஞ்சு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒரு சொலையை மட்டும் நான் என்ன சொல்லுவேன், செக்மெண்ட் ஆஃப் அன் ஆரஞ்சுன்னு சொல்லலாம்ல. ஸோ ஒரு ஹோல்லேருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் டினோட் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம் மெரானமின்றது. இது எனக்கு இங்கிலீஷில் அக்யூரேட்டாக வேர்ட் தெரில, அதனால் அப்படியே வெப்பில் இருக்க அதே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணேன். அடுத்து மீனிங் ரெப்ரசன்டேஷன். ஸோ என்ன மாதிரி மீனிங் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிமாண்டிக் சிஸ்டமோட பில்டிங் பிளாக்ஸில் வந்து 4 விஷயம் இருக்கும். என்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட்ஸ் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் பேரை போட்டு நமக்கு தெரிய வைக்கிறது. கான்செப்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஜென்ரல் கேட்டகரி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ கான்செப்ட்னு எப்படி சொன்னால் பர்சன் இஸ் அ கான்செப்ட்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பர்சன்ன்றதுல வந்து நான் மட்டும் இல்லை, நீங்கள் வருவீங்க, இன்னொருத்தவங்க வருவாங்க. ரிலேஷன்ன்றது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். ப்ரெடிகேட்ன்றது அந்த வேர்ப் ஸ்ட்ரக்சர். அப்ரோச்சஸ் டு மீனிங் ரெப்ரசன்டேஷன். ஸோ எப்படியெல்லாம் இந்த மீனிங்கை ரெப்ரசன்ட் பண்ணலாம். நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க தெரியுமா, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதை நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாமல் நேம் வரைக்கும் சொல்கிறேன். ஸோ ப்ரெடிகேட் லாஜிக்கில் நீங்கள் பண்ணலாம், சிமாண்டிக் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாம், கான்செப்ஷுவல் டிபெண்டன்சி பண்ணலாம், ரூல்ஸ் யூஸ் பண்ணலாம், கிராமர் யூஸ் பண்ணலாம், கான்செப்ஷுவல் கிராஃப்ஸ் அதை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த மீனிங்கை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். என்ன விதமான டெக்னிக்ஸ் இங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று டெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணும். ஒரு டெக்ஸ்ட் வந்து எந்த கேட்டகரி சேர்ந்தது. இப்போ நான் இந்த நோட்ஸை வந்து இந்த லைனை வந்து நான் எதையாவது கொடுத்தேன்னா திஸ் பிலாங்ஸ் டு சிமாண்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் எடுத்துகிட்டு போய் வச்சிடும். டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர்ன்றது என்னன்னா விச் புல்ஸ் அவுட் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டெக்ஸ்ட்.
அப்போ இந்த லைனை நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணேன்னா திஸ் இஸ் அபவுட் எக்ஸ்ட்ராக்டிங் டெக்ஸ்ட்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு எடுக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு போயிட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேப் பண்ணேன்னா அது கிளாசிஃபிகேஷன் மாடல். டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் எப்படின்னா இப்போ நான் இதிலிருந்து இந்த 8 டாபிக் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்றது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. சரி, இதில் 3 விதமான கிளாசிஃபிகேஷன் மாடல்ஸ் இருக்குது, 2 விதமான எக்ஸ்ட்ராக்ஷன் மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த டெக்னிக்ஸு கீழே வர்றது. ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷனை டாபிக் வைஸ் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஐ கேன் பிளேஸ் திஸ் இன் NLP, சிமாண்டிக் அனாலிசிஸ் எக்ஸெட்ரா. சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னால் அதோட இமோஷன் என்ன, அந்த வாட் டைம் இஸ் இட்னு ஒரு லைன் சொன்னல, அதை இந்த சென்டிமெண்ட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அது என்னன்ட்டு. இப்போ நீங்கள் என்னை பார்த்து பேசுகிறப்ப நான் கோவமாக இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டாலே தெரியும் நீங்கள் நம்ம யாரும் லேட் பண்ணிட்டோம், ஏத்தாப்பில் இருக்கவங்க கோவமாயிட்டாங்க. இன்டென்ட் கிளாசிஃபிகேஷன்ன்றது எப்படின்னா ஒரு புது யூசர் ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது. இப்போ நீங்கள் ஏற்கனவே கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓகேவா? திடீர்னு உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாசிட்டிவ்லேயே ஹியூமர் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடுறோம். ஹியூமர்லேயே மொக்க போடுறதுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இமேஜின் தமிழில் மொக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஹியூமர்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் காமிக்கல் சென்ஸ்ன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் மொக்க, இதெல்லாம் டாலரேட்டே பண்ண முடியலன்னு நான் சொல்லிட்டேன்னா அப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் அந்த ஹியூமரில் ஒரு கேட்டகரி இன்டென்ட்டாக போய் கிளாஸிஃபை பண்ணும். என்னன்னா இது மொக்க டைப்பு, இதெல்லாம் ஹியூமர்னு வெளில சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணும். இது இந்த மாதிரிலாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது. இதை ரொம்ப இன்டென்ஸாக எடுத்துக்காதீங்க, புரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதிலேருந்து என்னென்ன வேர்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ கீவேர்ட் சர்ச்சிங் உங்களுக்கு நல்லா தெரியும் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில். யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஐ வாண்டட் டு லேர்ன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வீடியோஸ் வருமானு தெரில. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபார்முலாஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ட்ரிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டீப் லேர்னிங், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற கீவேர்டை பொறுத்து தான் வீடியோஸை எடுத்து கொடுக்கும். அப்போ they will find relevant words and expressions from a text. Entity extractionன்றது எப்படின்னா they will identify named entities in a text. இப்போ ஒரு டெக்ஸ்ட்டில் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எழுதின ஒருத்தரோட பேர் பீட்டர் லின்ஸ் ஒரு ஆத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ரசல்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். இப்போ இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியணும் இது ஒரு பர்சனோட நேம் அப்படின்ட்டு அந்த என்டிட்டியை வெளில எடுக்கணும் நீங்கள். அடுத்து pragmatics. Pragmatics is the study of meaning of language in a context. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 அர்த்தம் இருக்குது. லிட்ரல் மீனிங்ன்றது எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன், எக்ஸாக்ட் அர்த்தம். மீனிங் இன் கான்டெக்ஸ்ட்ன்றது சொல்லியிருப்பாங்க, அதை வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வாட் டைம் இஸ் இட்டை நான் இதுக்காக தான் யூஸ் பண்ணேன். இட் டிரைவ்ஸ் நாலேஜ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் காமன் சென்ஸ் இன்ஃபர்மேஷன். ஒரு விஷயத்தை பேசுகிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நீ சீரியஸாக சொல்கிறியா இல்லை என்ன வெறுப்பேற்ற சொல்கிறியா அப்படின்னு சில பேரை கேட்டிருக்கோம்ல, அதுதான் ப்ரெக்மேட்டிக்ஸ்க்கான எக்ஸாக்ட் அப்ளிகேஷன். எக்ஸ்டர்னல் காமன் சென்ஸ்ன்னு என்ன சொல்ல வராங்கன்னா ஒருத்தவங்க என்ன விதத்தில் அதை சொல்கிறப்போ அவங்களோட பாவனை எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜில் சொல்கிறாங்க, இல்லை அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கான்றதை பொறுத்து நாம் கரெக்டாக அதை மேனிப்புலேட் பண்ணி புரிஞ்சிக்கிறதுல தான் ப்ரெக்மேட்டிக்ஸ் இருக்குது. லிங்குவிஸ்டிக் ஃபார்ம் வில் அண்டர் டிட்டர்மைன் கண்டென்ட். ஸோ நீங்கள் பேசுகிற லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் கரெக்டாக புரியணும்னு அவசியம் கிடையாது. pragmatics is a common sense reasoning about the context, provides more specific content. ஸோ லெக்சிக்கல் கண்டென்ட் ஒன்று வேணும், அந்த இதோட மீனிங் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நாலேஜ், அது சம்மந்தப்பட்டு நம்மளோட நாலேஜ் என்னன்னு தெரியணும். கன்வென்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ்னால் என்னென்ன இந்த மாதிரி பேசுகிறப்ப எப்படி சொல்லுவாங்க, என்ன டைம் ஆகுதுன்றதை நார்மலாக கேட்பாங்க, டென்ஷனாக கேட்க மாட்டாங்க. அடுத்து டைம் என்ன ஆகுதுன்றதை கேஷுவலாக கேட்பாங்க. இப்போ பிலீவ்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் டயலாக் பார்ட்டிசிபென்ட்ஸ், அடுத்து அவங்க கையில் வாட்ச் இருக்கும், கையில் மொபைல் இருக்கும், நேராக ஒரு வால் கிளாக் இருக்கும், சிஸ்டத்தில் இருப்பாங்க. உங்களை டைம் என்னன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளை டைம் கேட்கல, நம்ம லேட்டாக வந்திருக்கோன்றதை சொல்லி காட்டுறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுதான் டயலாக் பார்ட்டிசிபென்ட்ஸோட இன்டென்ஷன்ஸும் அந்த என்ன சிச்சுவேஷனில் இருக்கோன்றதை புரிஞ்சிக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் சொல்லிட்டேன், ஐ வாண்ட் டு ஃப்ளை, எனக்கு ஃப்ளைட்டில் போகணுன்றது ஐ வாண்ட் டு ஃப்ளைன்னு சொல்லலாம். இன்னொன்று ஒருத்தவங்க உட்காந்து நம்மக்கிட்ட கத்திக்கிட்டே இருக்காங்க இங்கேருந்து ஓடிடணும் அப்படின்றது இங்கிலீஷில் ஐ வாண்ட் டு ஃப்ளை அவே ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இன்னொரு டேர்ம் ஃப்ளீ அவேன்னு சொல்லுவோம்.
பட் ஐ வாண்ட் டு ஃப்ளை அப்படின்றது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பறக்கிறதுக்கு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஒரு பேர்ட் மாதிரி பறக்கிறதுன்றது லிட்டரலாக எடுத்துப்போம். ஒரு பேராஷூட்டில் ஃப்ளை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இதுக்கு சில அப்ரோச்சஸ் மீன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ்ன்றது ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணுறீங்க. இப்போ நம்மளோட வெனிலா சாக்லேட் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கையில் வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு கையில் சாக்லேட் வச்சுருக்கேன், ஓகேவா. நான் இங்கேருந்து வந்துட்டு நான் எந்த ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ சாக்லேட் சாப்பிட்டனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது அப்படின்னு நான் ஒரு லைன் அடிஷ்னலாக போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும், வெனிலாவை சாப்பிடு நான் இன்டெரக்டாக உங்களுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். அந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்றதை வச்சு இன்ஃபர் பண்ணணும். அடுத்தது ரீசனிங் அபவுட் பிலீஃப்ஸ். ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதை சார்ந்த ஒரு ரீசனிங் வேணும். ஸோ ஒரு பிலீஃபை வந்து ரீசன் அவுட் பண்ணுறப்ப நம்மளால வந்து அது என்ன கான்டெக்ஸ்ட்ன்றது அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டைனமிக் கான்டெக்ஸ்ட்ன்றது வந்துட்டு பேசிகிட்டு இருக்க டாப்பிக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கணும். கோஆப்ரேஷன் அண்ட் ரேஷ்னாலிட்டி. ரேஷ்னாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் திங்கிங். ஒவ்வொருத்தர் மைண்டும் ரேஷ்னலி அப்ரோச்சபிள்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒன்று யோசிப்பேன், நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க. நான் வந்து வேறு விஷயத்தை பற்றி பேசுவேன், நீங்கள் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணணும். என்னோட தாட் வேறு எது இருக்குது, உங்கள் தாட் வேறு எது இருக்குது. ஸோ வி நீட் டு கோஆப்ரேட் வென் கான்வர்சிங் வித் ஈச் அதர். லாங்குவேஜ் ஆஸ் ஆக்ஷன். முறைச்சிக்கிட்டே பேசுகிறத காமெடின்னு எடுத்துக்க முடியுமா, இல்லை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறத வந்து கோவம்னு எடுத்துக்க முடியுமா? சிரிச்சுக்கிட்டே கோவமாக பேச முடியும், டோன் மாறும். ஓகே, டோன் எப்படி உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்போ வந்து ஸ்பீச் ஆக்ஷன் இல்லைனா வந்துட்டு எனக்கு வர கோவத்துக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது வேறு, எனக்கு வர கோவத்துக்குன்னு கை ஓங்குறது வேறு. அப்போ நம்ம பாடி லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் ஒரு ஆக்ஷனாக மாறும். இந்த மாதிரி கான்டெக்ட்ல இருந்து தான் மீனிங் எடுக்கணும் ஒரு சென்டென்ஸ்க்கு. இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ப்ராக்மேட்டிக் சென்ஸை வந்து நம்ம ஒரு மிஷினுக்கு ஃபீட் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அ ஸோ ஈஸி திங். மேபி சிட்டிக்கு இமோஷன் கொண்டு வர்றது வேணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஸோ ஒருவேளை சிட்டிக்கு ப்ரெக்மேட்டிக்ஸ் கொடுத்துருந்தா செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஸ்டோரியே இருந்திருக்காது. அந்த ரோபோட்டுக்கு வந்துட்டு இமோஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு வந்து பாசம் அழுகை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் அழுதா ஃபீல் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ யாராவது அழுதாங்களாலே நீங்கள் பாவப்படணும் அப்படின்னா தட்ஸ் ராங். ப்ரெக்மேட்டிக்ஸ் உள்ளே போடணும். யார் அழுதா பாவப்படணும், தன்னோட தப்புக்கு சுத்தமாக அவங்க காரணம் இல்லாமல் இன்னொருத்தவங்களால பாதிக்கப்படுறவங்க அழுதா நம்பலாம். ஆனால் தப்பையும் பண்ணிட்டு தண்டனையிலேருந்து எஸ்கேப் ஆக ஒருத்தவங்களை அழுதா அவங்கள நீங்கள் நம்பக்கூடாது. பட் இதை நீங்கள் ஒரு ரோபாட்க்கு எப்படி புரிய வைப்பீங்க? நீங்கள் வந்து இதை எப்படி வந்து ஃபீட் பண்ண போகிறீங்க ஒரு மிஷினுக்கு? இட்ஸ் அ குவைட் பிக் சேலஞ்ச்.